நமஸ்காரம். முதல்ல ஒரு சின்ன வேண்டுகோள், அது மாத்திரம் சொல்லிடுறேன். சபை ஆரம்பிச்ச உடனே யாரும் தயவு பண்ணி முன்னாடி வந்து வணக்கம் பண்ணாதீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கவனம் திசை மாறுது. அதனால நீங்க அங்கே நின்ன இடத்துலயே கூட வணக்கம் பண்ணிட்டு வந்து உள்ள உட்காருங்க. சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். ஆறிரு சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி ஆரியுர் குடி பிறந்தார் அனைவருக்கும் தந்தையாகி நேரிய கலைகட்கெல்லாம் நிரந்தர நாதனாகி சீரிய வழியில் என் நாவை செலுத்திய தேவதேவே. கல்கி மகதி என்னும் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய உறக்கமற்ற நமது பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் உத்தரவு வேண்டி என் முத்தி பெருவை துவக்குகிறேன். அன்பெனும் பிடியும் பேரின்ப பெருவாழ்வும். உலகத்தில் பல்லாயிரம் கோடான கோடி ஜீவராசிகள் உள்ளன. இவற்றில் மனிதன் என்ற ஜீவன் மட்டுமே மகா வல்லபம் பொருந்தியதாக இருக்கிறது. இரத்தம் வித்தாகி வித்து மனித உருவாகி அந்த மனித பிறப்பில் இருந்து நித்தியமான ஒரு தேவ பிறப்பாக மாறும் அளவிற்கு இது மகிமை கொண்டதாக இருக்கிறது. மற்ற ஜீவராசிகளின் அறிவு ஒரு சிறு எல்லைக்குள்ளேயே சஞ்சரிக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஜீவதேகம் என்ற மெய்தேகத்தை கொடுத்து அதில் மனிதனின் அறிவையும் நினைவையும் ஆழ பதிப்பித்து இறைவன் வைத்துள்ளான். அதனால்தான் இது அண்டாண்டங்களையும் காலாகாலங்களையும் எட்டி பார்க்கிற மகா சக்தி உடையதாக இருக்கிறது. மற்ற எந்த ஜீவராசிகளிடமும் இல்லாமல் இதே மனித ஜீவதேகத்தை மட்டுமே ஆதி இறை சுரூபமே குடியிருக்கிறது. இந்த வல்லமையால் தான் பரமவதம் சொர்க்க வாழ்வு என்று மனிதனின் இகவாழ்வு முடியும் போது இவனுக்கு இறைவனின் விஞ்ஞான பரிசாக கிடைக்கிறது. இந்த உலகில் இக வாழ்க்கைக்கும் இவன் செய்யும் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கும் மனிதனின் சுய அறிவு ஒன்றே போதுமானது ஆகும். ஆனால் மெய்ஞானத்தின் வாயிலாக பெற வேண்டிய பரமவதம் என்ற நித்திய வாழ்வு இறைவன் ஒருவரால் மட்டுமே இவனுக்கு வழங்க இயலும். அந்த சொர்க்க சாம்ராஜ்யத்தை கைப்பற்றும் உதவியை மனிதனுக்கு செய்விக்கவே மெய்தவ ஞானாசிரியராக இறைசக்தியின் ஒரு அம்சமே ஜீவமுக்தராக ரூபமெடுத்து இந்த உலகிற்கு காலந்தோறும் அவதாரம் செய்து வருகிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் ஆதி பழமை புராதன வேதாந்தங்கள் தொடர்ந்து காலகாலமாக நமக்கு கூறி வருவதை நமது மெய்வழி தெய்வம் தங்கள் உபதேச வாக்கியங்களில் எடுத்து கூறுகிறார்கள். மனித வாழ்க்கைக்கு பிறகு நாம் எல்லோரும் பொதுவாக சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு உள்ளோம். ஆனால் மனித இனத்திற்கு சொர்க்கம் என்ற வரத்தை இறைவன் தந்திருந்தாலும் இவர்கள் அந்த அரும்பத பதவிக்கு போவதற்கு கதியே இல்லாமல் எல்லோரும் நரகம் என்ற படுகொலிக்குத்தான் போய் வீணாகி கொண்டு இருக்கிறார்கள் என்று இதுவரை வந்த மெய்த்தவ ஜெயசீலர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால்தான் மரணமிலா பெருவாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு மெய்ஞான முழக்கம் வள்ளலார் போன்ற மகத்துக்கள் வாயிலாக இப்போது வந்துள்ளது. நம் மெய்வழி தெய்வமோர்களின் யமவாதை தடுக்கும் எந்திரம் என்ற பாடலில் பரமபத வாழ்வினுக்கே பாரில் படைத்த மனு வரமான சுகபதி வாழ்வினுக்கே வந்த மனு நெடுங்கால வாழ்வினுக்கே நிலத்தில் படைத்த மனு அண்டம் அனைத்தும் உள்ள பொருள் அனைத்தும் மனு உனக்கே கொடுத்தான் பரம்பெரியோன் குறித்த வாழ்வினுக்கே இதை விட்டு நாரிச்சத்து எரிதிட்டாய் போராயே என்று பாடுகிறார்கள். மனித இனம் தன்னை படைத்த கடவுளை வணங்கி பூஜிப்பதினாலே பரமபதம் என்ற இந்த வரத்தை பெறலாம் என்று நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் என்று இவர்கள் கல்லும் முள்ளுமாக எதையோ வணங்கி வந்தால் இது இறைவனுக்கு எப்படி தெரியும்? அதனால் இறைவனின் அகமிய வரமான மெய்ப்பதம் யாருக்கும் கிடைக்கவில்லை. இதனைத்தான் தெய்வவர்கள் ஞான முறையீடு பாடலில் எஜமானர் அறியாமற் பாடுபட்ட பேர்க்கு இங்கே உண்டு குழியே எஜமான் அறிந்துமே பாடுபட்ட பேர்க்கு இங்கும் அங்கும் குழியே கண்டறியா முன் கை கொண்டிடுவான் என்று விண்டதெந்த வேதமோ வண்ட சோம்பேறி சாதியர் வயிற்றுக்காய் திண்டாட விட்டார் ஐயோ என்று பாடுகின்றார்கள். அதே போன்று இவர்கள் எல்லோரும் இறைவன் இல்லாத இடத்தில் இறைவனை தேடி தேடி அலைவது குறித்து 21/7/41 மதுரை கிளச்சபை கூட்டத்தில் சந்திரவட்ட சுவாசனத்தில் இருந்து பாடியது. காசி சென்றும் கடல் கங்கை ஆடியும் பூசி பார்மை பொருளை அறிந்தீலர் பேசி பேசி நாள் போக்கி அம்மன் கையில்
தோசப்பட்டு சுருண்டு விழிப்பரே என்று தனித்திருப்பாடலில் பாடுகிறார்கள். இதனை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் தங்கள் வசன பாகத்தில் ஜீவர்களாகிய நாம் இறந்து வீண் போகாமல் இருக்க உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழும் பொருட்டு உண்மை கடவுள் தாமே திருவுள்ளங்கொண்டு ஒரு ஞான சபையை ஏற்றுவிப்பார் என்ற அறிவிப்பினை தீர்க்க தரிசனமாக உலக மக்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். அதை நிறைவேற்ற ஆதி ஊழி விதி திட்டமிட்டபடியே ஆதி பரம்பொருளே மனித உருவெடுத்து நமது மெய்வழி தெய்வமாக உண்மை கடவுளாக இன்று வந்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழும் பொருட்டு மெய்வழி என்ற ஞான சபையை உண்டாக்கியுள்ளார்கள். நமது தெய்வம் தங்கள் வாக்கியங்களில் இறைவன் என்பது அறிவாகார சுரூபம். இதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் இல்லை. அப்படி இருக்க இந்த அறிவாகார சொரூபம் என்ன ஆற்றிலும் மலையிலும் ஆகாயத்திலா கட்டப்பட்டுள்ளதே? அண்டாண்ட பிரபஞ்சத்தில் அது இல்லையே. மனிதனின் சுத்த அகமிய ஜீவதேகத்தில் அல்லவா அது மறைந்து பரிமளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வந்ததுதான் நமது வேதங்களும் கோவில் குளங்களும் ஆலயங்களும் ஆகும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் மெய்யறிவு இல்லாதவர் வீடது பெறலாரே என்ற புராதன வேதங்கள் எச்சரிக்கின்றன. அவைகள் கூறி வருவதின்படி காலந்தோறும் இறைவனால் இப்பூமிக்கு அனுப்ப பெற்று வரும் ஜீவன் முத்தர்களிடம் இந்த மெய்யறிவை நம் முன்னோர்கள் பெற்று கொண்டிருந்தால் வள்ளலார் கூறுவதின்படி எல்லோரும் இப்படி இறந்து வீணாக போய்க் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அந்தந்த காலத்தில் இந்த உண்மையை எடுத்துச் சொல்ல வந்த பாரவான்களை கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டு பொய்யான தான் தோன்றித்தனமாக வாயினம் பேசும் மண்டர்களின் பேச்சை கேட்டு அலட்சியப்படுத்தி பல்வேறு தீமைகளை அவர்களுக்கு இழைத்து வந்ததால் அந்த மெய்த்தவ செம்மல்களின் மாறாத சாபத்திற்கு இவர்கள் ஆளாகிவிட்டார்கள். அதனால் யமபடரில் மாட்டி சாவாவரமாகிய வீடு பெரும் அரும்பத எல்லைக்கு யாரும் செல்ல முடியாத ஒரு அவல நிலைக்கு எல்லோரும் செல்லும் வழக்கமாகிவிட்டது என்று தெய்வ வாக்கியங்கள் நமக்கு எடுத்து உணர்த்துகிறது. இப்படியே காலங்கள் எல்லாம் சென்று கடைசியில் காலமோ கடை நாளாகிவிட்டது. அதனால் யுகமுடிவு இறுதி தீர்ப்பினை நடத்த ஆதி இறைசக்தி திட்டமிட்டபடி ஆதிநாத சர்வேஸ்வரரை இந்த நில உலகிற்கு அவதாரம் செய்து வரவேண்டிய காலகட்டம் இன்று வந்துவிட்டது. காலேயர் வடலூர் வள்ளல் கட்டிய பேலையாம் அருட்பாவெனும் வெட்டியில் நாளை சாலை வருமென நாட்டிய வாழும் ஞான சித்தர் காலமும் வந்ததே என்று காலந்தாண்டிய காரணப்பா பாடலில் பார்த்திருக்கிறோம். நம் விதிப்படியோ அல்லது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலோ ஆதி பரம்பொருளான நமது மெய்வழி தெய்வத்தை கண்டறிந்தும் அவர்கள் தம் பெருமையை பூரணமாக தெரிந்து கொண்டும் அவர்களின் உன்னதமான நிஜ ஆலயத்தையும் நாம் அறிந்து உணர்ந்து விட்டோம். அதனால் அவர்களின் மெய்த்தவம் என்று நம்மை மரளி என்கிற யமன் கைதீண்டாமல் நித்தியத்திற்கு ஆளாக்கி கொண்டு வருகிறது. கல்கி மகதி என்னும் நாசிக்கு வெளியே மூச்சோடாத தவமுடைய உறக்கமற்ற நமது மெய்வழி தெய்வம் அவர்களின் தவ மகிமையை நினைந்து அவர்களிடம் அன்பும் பக்தியும் கொண்டு அவர்களை போற்றி அவர்கள் நல்கும் பெருங்கருணை பேரருள் வரத்திற்காக காத்திருப்போம். முக்தி பேருரை தொடரும். குரு வாழ்க, குருவே துணை. நமஸ்காரம். யமபடராகிய பித்தினை எடுத்துக்கொண்டு அழியா நிதியாகிய அருளை ஈந்து ஆட்கொண்டு வரும் பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். நம் மனித வாழ்க்கை தலையான வாழ்க்கை எக்கோடி காலத்தும் மாறாத இன்ப வாழ்க்கையை அடைய வந்தது. நாம் இப்போது இருக்கும் இந்த அனித்திய நாற்ற உடலுக்கே இவ்வளவு ஆசையும், இவ்வளவு கௌரவமும், இவ்வளவு அந்தஸ்தும், இவ்வளவு மகிழ்ச்சியும், இவ்வளவு இன்பமும் வேண்டி வேண்டி தேடி அணிவிக்கிறதாக இருந்தால் அந்த பொன்னுடம்பின் வல்லபம் தேடி பெற்றால் எப்படி இருக்கும்? அதற்கு என்ன உயிர்ப்பாடு வேண்டும்? அந்த மெய் உடம்பை நீ அறிந்து அதில் புகுந்து ஒரு நேரம் கூட பார்க்கவில்லை. அதற்காகவே நாம் எல்லோரும் இந்த உன்னத மணித்தூளம் எடுத்து வந்தோம். ஆனால் அடியோடு அதை மறந்துவிட்டு திரிகிறோம். நாம் ஒரு சிறு வீடு கட்டி அதில் ஒருவனை குடியேற்றி வைக்க என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது? இதுவே இப்படியானால் நித்திய பேரின்ப வீட்டில் ஒருவனை குடியேற்றி வைப்பது எல்லோராலும் செய்யக்கூடிய காரியமாகவா இருக்கும்? அந்த பரமவித வீட்டுக்கு உரியவர்களே உன்போல் தாங்கி வந்து அதை வழங்கினால்தான் உண்டு. ஆனால் இவனோ இறைவன் தந்த அறிவை, பொய்ப்பொருளை தேடுவதற்கே காலமெல்லாம் செலவு செய்கிறான். உலகம் பூராவும் அதே அழிப்பாதையில் திரும்பிவிட்டது.
மெய்ப்பொருளை தேடும் இச்சை அணுவும் இல்லை. அழியாத அறிவை இறைவன் இந்த மனு உடலில் வைத்திருக்கிறான் என்றால் அந்த ஆட்சி செய்வதற்குரிய மெய்ப்பொருள் ஒன்று இவனிடத்தில் வைத்து படைத்திருப்பான் அல்லவா? ஆகவே முதலில் இவன் தேட வேண்டியது அந்த மெய்ப்பொருள் அல்லவா? இவன் நம்மை போல் உடலெடுத்திருக்கின்றானே, இவனுக்கென்று சொந்த சொத்தாக இறைவன் படைத்துள்ள பொற்பகு கற்பக எழில் நிலத்தை விட்டுவிட்டு அலைகிறானே, ஐயோ கடைசியில் போய் எம் கையில் மாட்டப் போகிறானே என்று மனித தோளம் எடுத்துள்ள ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது எமக்கு பெரும் துக்கமாயிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த கவலை திவலை கூட இல்லை. உன்னிடத்தில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தையும் இவ்வளவு கிரையமுடையதாய் செய்து கொண்டிருப்பது எது? உன் ஜீவன். அது உன் உடலை விட்டு நீங்கினால் இந்த உடல் ஒரு தம்படி பெறுமா? பெறாது. இவ்வாறு நாரின் அலங்கடை இருக்கும் அந்த அழி உடலையே இவ்வளவு கிரையும் பெற செய்யும் உன் வல்லவு ஜீவனை அதன் சொந்த உடலாகிய நித்திய உடலை பெற்று மேம்பாடு அடைய செய்ய விடாது அதன் கூட்டிலிருந்து பிரிக்க யமன் என்ற ஒரு ஆள் வருகிறான். அது நேரம் அவன் உன் ஜீவன் மேல் கை போடாதபடி செய்து அதன் சொந்த நித்திய உடலில் எந்நாளும் இருக்க வைக்கின்ற சாகாத வித்தையை கற்பிக்கவே நாம் வந்துள்ளோம். நாம் அறிவிக்க இதை கேட்டும் ஒருவன் வரவில்லை என்றால் அவன் எங்கே போகணும் என்று நினைத்துப்பார். மனிதனே இல்லை, மனிதகுலம் இருக்கா என்றால் இல்லை, எல்லாம் நரன். வேதம் இவனை ஏற்றில் கூட எடுத்துக்கொள்ளாத அளவு தள்ளுப்பட்ட தரத்தில் படுகேட்டில் கடையினும் கடையனாகிய எல்லையில் இருக்கிறான். நாம் மட்டும் எப்படி இதிலிருந்து தப்பித்தோம்? இது யாருடைய தயவால் நமக்கு வாய்த்தது என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? இதை எடுத்து சொல்லுவதற்கு உங்களுக்கிடையில் இந்த நெடிய உலகில் யாராவது வந்திருக்கின்றார்களா? இல்லை. அந்த வியாபாரம் செய், இந்த தொழிலை செய், தெய்வம் உனக்கு உதவி செய்யும் என்று சொல்லத்தான் ஆள் இருக்கு. அழிந்து போகிறதை பற்றி பேசுவதற்கு உன்னிடத்தில் ஆள் வருவார்களே தவிர உன் தலை அழியாமல் நித்திய முத்தி வீடு அடைவதற்குரிய செயலை பற்றி பேசி உன்பால் அதனை ஏற்றி வைக்க ஆள் கிடையாது. காட்டில் உள்ள கடுவா எப்படி மாமிச வாடைக்கு அலைகிறதோ அப்படி எமனும் மனிதன் மேல் வீசும் மாமிச வாடைக்கு ஓடி வருவான். ஆனால் எம்மை வந்து அடைந்தவர்களுக்கு எம் தவ வரவையில் இருந்து போட்டு நிரப்பி உன் சுவாசத்தின் வாடையை மாற்றி உன் மாமிச வாடையை அறவே போக்கி விடுகிறோம். எமனனுகா முழு வைரமணி தேகம் உனக்கு அப்போது தருகிறோம். உன் தலைகாக்கும் இந்த அருங்காரண செயலை உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது? தலைகாக்கும் தர்மச்சாலை இது. யார் எப்பொரு பாவம் செய்திருந்தாலும் அதை தகுத்தெறியும் தீ எம் கையில் உள்ளது. இப்படி உனக்கு நாம் செய்யாமல் செய்யும் இந்த உதவிக்கு நீ வையகத்தையும் வானகத்தையும் தந்தால் கூட ஈடாகாதே. மனிதன் நித்தியன், அதற்கே ஆன ஒரு வைரமணி தேகம் இவனுக்குள் மட்டுமே வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தானாக புகுந்து கொள்ள முடியாது. அப்புகுடும்பிற்குள் இவனை புகுத்தாட்டி வைக்க ஒரு தவமேறாகிய சர்க்குரு பெருமான் கட்டாயம் வேணும். அதற்கே அருவமாயிருந்த பிரம்ம மெய்மேனி தூளந்தாங்கி உலகில் அவதாரமாகி வந்து நிரூபித்து இதனை நடத்தி கொண்டிருக்கிறது. அழியாத ஜீவேச தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். இதற்காக நீ என் சொற்பொடி பொருளாதாரமாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன் என்று மாயாத இரட்சகத்தன்மை ஓயாது பூத்து விளங்கும் ஒத்தை மனத்து சுத்தம் ஓங்கிய நமது குலதெய்வம் திருவாய் மணந்தொழினார்கள்.